வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த தபசு காலத்தை நாம் நிறைவாக முடிக்க வேண்டுமா, முழுமையாக முடிக்க வேண்டுமா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால், முடித்தா போதும் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. நிறைவாக முடிக்கிறதுனா என்ன, முழுமையாக முடிக்கிறதுனா என்ன? இப்போ நிறைவு, பர்ஃபெக்ஷன், முழுமை, ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில். நிறைவுன்னு சொன்னால் நம்ம தபசு காலம் தொடங்கி எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒழுங்காக ஆராதனைக்கு போய் பரிசுத்த வாரத்தில் ரொம்ப பரிசுத்தமாக இருந்து அந்த உபவாசம்லாம் இருந்து மற்ற அந்த காரியங்களெல்லாம் தவிர்த்து எல்லா ஆராதனைகளையும் கலந்து எப்பொழுதும் இறை சிந்தனைகளே இருந்து நிறைய பிரசங்க கேட்டு நிறைய ரிட்ரீட்டுக்கு போய் நிறைய அவருடைய பைபிள் ஸ்டடீஸ்லாம் கேட்டு அவருடைய பாடுகளில் மரணம் எல்லாத்தையும் குறித்து நிறைய சிந்தித்து எல்லாத்தையும் முடித்து பெரிய வெள்ளிக்கிழமையிலையும் 7 பிரசங்கத்துக்கு தூங்காமல் முழிச்சிருந்து அடுத்த நாள் பொறுத்திருந்து ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு போய் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டா தவசு காலம் நிறைவு அடைஞ்சிருது. சரியா? இது நிறைவு. முழுமைனா என்னென்னா, கடந்த தபசு காலத்தில் அல்லது கடந்த காலங்களில் என்னிடத்தில் இருந்த குறைபாடுகள் எவ்வளவாய் குறைகிறது. இந்த தபசு காலத்தில் இறை அனுபவத்தால் எதெல்லாம் நான் சரியில்லைன்னு விட்டுறேன், எதெல்லாம் என் வாழ்க்கைக்கு சரியானதாக சேர்த்துக்கிறேன். இந்த தபசு காலத்தின் மூலமாக கடவுளை கிட்டி சேருவதற்கு இன்னும் நான் எவ்வளோ தூரம் என்னை தகுதிப்படுத்திக்கிறேன். அப்பா, இப்போ என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடித்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாடத்தை ஃபுல்லாக முடிச்சாச்சு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போடுறதுக்கு எலிஜிபிள்னு வந்து நிற்கிறாங்கல்ல. ஒரு வகுப்பை முடித்த உடனே அடுத்த வகுப்புக்கு வந்து எலிஜிபிள். எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடல, பேப்பரை திருத்து ரிசல்ட் வர அன்றைக்கி தான் நம்ம எலிஜிபிள் ஆகும். அப்போ லென்ட்டுங்கிறது ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி, ஆண்டவரே நான் எழுதியிருக்க இந்த எக்ஸாமை என்னை முழுமைப்படுத்துங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த கிளாஸுக்கு, அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு என்னை கொண்டு போங்க. ஓகே, யூ ஆர் ரெடி, அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு நீ ரெடின்னு கடவுள் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் முழுமை. இந்த தபசு காலத்தை ஆசிரிக்கிறது ஈஸி. அந்த ஆசிரிப்பதின் மூலமாக இருக்கக்கூடிய இறை ஆசீர்வாதமும் இறை அனுபவத்தையும் பெற்றால் தான் அது முழுமை. இதான் நிறைவுக்கும் முழுமைக்கும் வித்தியாசம். நிறைவடைஞ்சிடும், ஒழுங்காக நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். கரெக்டாக 40 நாள் காலை தியானம்லாம் நடத்துகிறாங்கல்ல சில ஆலயங்களில், போய் எல்லோரும் பேசுகிறா, எல்லாம் 40 நாளும் தவறாமல் நான் கரெக்டாக வந்து சார். இதெல்லாம் நிறைவு. இந்த நிறைவுக்கு பின்னால் உங்களை நீங்கள் இந்த தபசு காலத்தை கடந்து வந்திருக்கிறேனே, நான் முழுமை அடைந்திருக்கிறேனா? தபசு காலத்தை வரைக்கும் திருப்பி அதே மாதிரியான குணங்களும் அதே மாதிரியான செயல்களும் அதே மாதிரியான விஷயங்களும் இதில் இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் லென்ட்டாக போடணும் சார். இந்த தபசு காலம் முடிட்டோம், அது வரைக்கும் கோர்ட்டு பக்கம் போக மாட்டான், அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் அவனை கீழ்ச்சிடம் பாருங்கன்னா அப்போ அந்த தபசு காலம் என்ன வேஸ்ட் இல்லையா? எனவே நீங்கள் இந்த தபசு காலத்தை நிறைவு செய்யாதீர்கள், முழுமையடையுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில், உங்கள் இறையியல் அறிவில், கடவுளை பற்றிய அன்பில் முழுமையடைந்தவர்களாக நீங்கள் முன்னேற வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.